தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடைபெற வேண்டுமென்றால் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. பல வருடத்திற்கு முன்னாக மறைந்தவருடைய பெயரெல்லாம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அதே போல் ஷிஃப்டட் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாமே ஒரு தொகுதிக்கும் 20% 25% வாக்காளர் பட்டியலில் அது இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரு தொகுதியில் 70% ஓட்டு பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் 95% வாக்காளர் பதிவானது தான் அர்த்தம். ஆகவே பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருந்தால் லா அண்ட் ஆர்டரும் ப்ராப்ளங்கள் வராது. காரணம் என்ன, சத்துவிட்டருடைய பெயர் பட்டியலில் இருக்கிற போது ஓட்டு போடுவது வருகிற போது அங்கே தகராறு வருகிறது, அரசியல் கட்சிகளுக்கு மோதல் வருகிறது. ஆகவே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருகிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் தேவை. இதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியில் இருந்த போதும் சரி எதிர்கட்சியில் இருந்த போதும் வலியுறுத்தி வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதே அடிப்படையில் தான் நீங்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று, இந்த அரசியல் கட்சியின் சார்பாக தொலைக்காட்சி மீடியா சோசியல் மீடியாக்களில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விளம்பரம் கொடுக்குறதுன்னு சொன்னால் அது ப்ரையர் பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கிறது. அதற்கென்று ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழு நாம் அப்ளை பண்ணால் ஒரு வாரம் 5 நாள்லேருந்து ஒரு வாரம் ஆகுது. இது தேவையில்லாத ஒரு டிலே. ஆகவே அதற்கென்று நியமிக்கப்பட்ட குழு தேர்தல் அலுவலகத்தில் சிஇஓ அலுவலகத்தில் அவள் இருக்க வேண்டும். 24 மணி நேரத்தில் அப்படிப்பட்ட பர்மிஷன் வழங்கினால்தான் பர்பஸ் சர்வ் ஆகும். காரணம், இன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதற்கு பதில் சொல்வதற்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோகிராஃப் பண்ணி விளம்பரப்படுத்தணும்னா அது 4 நாள் பொறுத்து வர்றது கூட சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடுது. ஆகவே உடனடியாக அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதை தேர்தல் ஆணையர் அவர்கள் அது மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய முயற்சி எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எடுப்பதற்கு எல்லா விதமான ஆதரவும் தெரிவிக்கின்ற வகையில் எங்களுடைய கருத்து தெரிவிக்கின்றோம். என்னோடு இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய துணை அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தாயன் கவி அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.